ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது டேஸ்டியான சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் எண்ணெய், வாசனை இல்லாத எதுனாலும் எடுத்துக்கலாம். பாம் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு கப் சர்க்கரை. நம்ம இதில் தான் மாவு அளக்க போகிறோம், அதனால் இதிலே எடுத்துருக்கேன் சர்க்கரை. இதில் ஒரு கப் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கேன். நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காமல். இதுலேயே ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் ஆகணும். சர்க்கரை நல்லா கரையணும். பவுலும் அதே மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நம்ம நல்லா கரைக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் சுகர் எடுத்துக்கலாம், அப்படியே சர்க்கரையவே போட்டுட்டேன். உங்களுக்கு பவுடர் சுகர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் மைதா மாவு, இது கூடயே ஒரு கப்பு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி அளந்துக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் லூஸாக இருக்கும், அதனால் அழுத்தி அளந்துக்கோங்க. ஒரு கப் கொக்கோ பவுடர். இது கூடயே பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், இது கூடயே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. கட்டியாக இருக்கும், அதனால சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒன்று போல் விழுகும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, கொக்கோ பவுடர்லாம் அதுக்கு தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். பார்த்திங்களா, மேலே கட்டி மாதிரி தெரியுது. அதுக்கு தான் நம்ம சளிச்சு எடுக்கிறது. இல்லாட்டி கேக்கு நல்லா பொங்கி வராது. அதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர் எந்த ஃப்ளேவர்னாலும் சரி, அதையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 2 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கோங்க. லெமனுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாற்றி நீங்கள் பண்ணக்கூடாது, கேக்கு நல்லா பொங்கி வராது. ஃப்ரெண்ட்ஸ், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா டைரக்ஷன்லையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு பத்தலைன்னா, மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா, நாங்கள் முட்டை சேர்க்கலை, தயிர் சேர்க்கலை, பட்டர் மில்க் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்க பால் மட்டும், காய்ச்சின பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை வச்சு இன்றைக்கி நம்ம கேக்கு மிக்சர் செஞ்சுருக்கோம். இப்போ கேக் டின்னுக்குள்ளே இதை ஊற்றி வைக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். கேக்கு டின்னில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, எல்லா பக்கமும் படுற மாதிரி.
அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக மாவு எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டர் சீட்டு இதுக்கு மேலே வச்சுக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலேயும் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக்கு இதாக நம்ம இதில் ஊற்றி வச்சிடலாம். எல்லா பக்கமும் அப்ளை பண்ணியாச்சு. கேக் மிக்சரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து அதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கேக்கை வந்து ரொம்ப மேலே வரைக்கும் டின்னில் ஊற்றிடக்கூடாது, பொங்கி வந்துடும். அதனால முக்கால்வாசிக்கு தான் ஊற்றணும். நம்ம கேக்கு தான் ஊற்றியாச்சு மிக்சர். இதில் வந்து இப்படி டேப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஏர் பப்பிள்ஸ் இருந்து ரிலீவ் ஆகும். பாருங்கள், ஏற்கனவே குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்ட் போட்டு ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கேக் டீனை வந்து இதில் வச்சிடலாம். பார்த்து கவனமாக வைக்கணும், சூடாக இருக்கும். கேக் டின்னை வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கேஸ்கெட் போடாதீங்க. கேக் இந்த அளவுக்கு பொங்கி வரப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் பிஸ்தாவை இதில் போட்டுக்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா அது உள்ளே போயிடும், அதனால தான் இப்போ சேர்த்துக்கிறது. இப்படி மேலே அழகாக போட்டு விட்ருங்க, அது மேலேயே இருக்கும். மாதிரி மேலே போட்டு விட்டுக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம் மறுபடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக எம்மியாக இருந்தது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. முட்டை தயிர் எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் பாலை வச்சு நம்ம இன்றைக்கி கேக் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், உங்களுக்கு கேக்கு வெட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி.